அவ்வளவு வீட்லயும் மருமக தான் வந்து சமைக்கிறா. நான் ஒண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. என் பேர் மீனாட்சி, என் மருமக பேர் மீனா. பேரு ரைமிங்கா இருக்கேன்னு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அவ வைக்கிற வீரா போன குழம்பெல்லாம் எனக்கு தான் வைக்கிறான். அம்மாடி மருமகளை ஏம்மா எப்படி சமைக்கிறேன்னு கேட்டா எனக்கு சமையல் வீக்கு ஃபிக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கான். கல்யாணம் ஆகி ஒரே ஒரு மாசம் தான் ஆகுது. எப்படி என் பையனை கைக்குள்ள போட்டான்னு தெரியல, கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா. நம்ம செத்தோல குழம்புல உப்பு போட்டுட்டாலே உப்பு போட்டுட்டான்னு 10 நாளைக்கு சொல்லியிருப்பான். அவன் பொண்டாட்டி 10 பாக்கெட் உப்பு போட்டு தான் அமைச்சாலும் சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்த காலத்துல நாங்க எங்க மாமியாருக்கு அம்மியில் அரைச்ச குழம்பு வச்சு கொடுப்போம். ஆனா இவள்கிட்ட ஒரு குழம்பு வச்சு தர சொன்னா யூடியூப்பை பார்த்துட்டு ஐஸ்கிரீம் குழம்புன்னு வச்சு தரா. அது வச்சதும் இல்லாம சாப்பிடுங்காத்தே உடம்பு நல்ல குளுகுளுன்னு இருக்குன்னு சொல்றான். அவ சொல்றப்பவே என் அடிவயிறு கலகலன்னு கலக்குதுன்னு அவளுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நம்ம அம்மா பாட்டுக்கு தனியா டிவி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு, என்னன்னு கேட்போம். அம்மா உனக்கு என்னாச்சுமா, உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா, தனியா பேசிக்கிட்டு இருக்க, மூஞ்சி வேற ஒரு மாதிரியா இருக்கு, வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். வந்துட்டான் பாரு, இவ்வளவு நேரம் பொண்டாட்டி கிச்சன்ல இருந்து நம்ம பேசுறது எல்லாம் கேட்டு விட்டு சொல்லியிருக்கான். இவன் நம்மகிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான். கேட்கறான் பாரு கேள்வி, அம்மா உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு.